குழுவின் தொழிற்சாலை நண்பர்களுடைய துரைசாமி அவர்களே, அண்ணன் குன்னம் ராஜேந்திரன் அவர்களே, ஐயா விஜயகோபால் அவர்களே, அண்ணன் பெண்ணார் அவர்களே மற்றும் மாவட்ட ஆலத்தூர் ஒன்றியத்தில் ஒன்றிய குழு உறுப்பினராக இருக்கிறார். அவரும் தலைவர் கலைஞரால் அந்த வாய்ப்பை பெற்றனர். எனவே இவர்கள் தலைமையில் இந்த கருத்தரங்கம் நடைபெறுவது, அதுவும் தலைவர் கலைஞருக்கு நடைபெறுவது மிகுந்த பொருத்தமான ஒரு நிகழ்வு. ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தில் பெண்கள் முன்னேற வேண்டும். அவர்கள் முன்னேறினால் குடும்பம் முன்னேறும், சமுதாயம் முன்னேறும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பாதையை வகுத்தவர். ஐயா பெரியார் அவர்கள் நாமெல்லாம் கற்பனை செய்வதற்கு முன்பாக, நாமெல்லாம் இல்லை உலக நாடுகளே கற்பனை செய்வதற்கு முன்பாக பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தவர். வெறும் சுதந்திரம் அல்ல, குடும்பத்தில் அவர்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும். ஆண்களுக்கு இருக்கின்ற உரிமையை பெண்களுக்கும் வழங்கினால்தான் ஆண்கள் பெண்களை மதிப்பார்கள், குடும்பம் மதிக்கும், சமுதாயம் மதிக்கும் என்றுதான் சொத்திலே சம உரிமை வேண்டும் என்று 1928 தந்தை பெரியார் அவர்கள் தீர்மானம் போட்டார்கள். தந்தை பெரியார் போட்ட தீர்மானத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 1989 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் வருகின்ற நேரத்தில் சட்டப்பூர்வமாக கொண்டு வந்தார். இன்றைக்கும் இங்கே வந்திருக்கிற பலருக்கும் தெரியாது, நமக்கு சொத்துல பங்கு இருக்கு, அண்ணன் தம்பிக்கு இருக்கிற பங்கு உரிமை நமக்கும் அப்பாவுக்கு சம்பாதித்த சொத்துல உரிமை இருக்கே தெரியாது. ஆனால் இதை நம்முடைய தலைவர் கலைஞர் கொண்டு வந்த பிறகுதான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த 89 முன்னாடி, ஒரு 80க்கு முன்னாடி பெண்கள் இப்படி வந்து ஒரு திரளாக வெளியே வருவது என்பதை நடக்கிற காரியங்கள். அப்படியே வந்தாலும் நாற்காலி போட்டு ஆண்களுக்கு சமமாக உட்கார்வது நடக்கிற காரியங்கள் இல்லை. அப்படிப்பட்ட மாற்றங்களை ஒவ்வொரு விதத்திலும் கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர். சொத்துல சமூகம் கொடுத்துட்டோம், உள்ளாட்சி தேர்தலில் கொடுத்துட்டோம், இது போதுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து இது போதாது, இந்த பெண்களுக்கு பொருளாதாரத்திலே முன்னேற்றம் வர வேண்டும், தங்களுடைய சொந்த காலம் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த மகளிர் சுய உதவி குழுவை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அந்த மகளிர் சுய உதவி குழு அவர் போட்ட நிலைதான் இன்றைக்கு விருட்சமாகி பெண்கள் நீங்கள் இவ்வளவு பேர் வெளியிலே வருகின்ற ஒரு மாபெரும் வாய்ப்பை ஏற்படுகிறது. பெண்கள் ஒரு குழுவாக இருக்கலாம், அந்த குழுவுக்கு அரசு பணம் தரும், அந்த கடனை வைத்து தொழில் செய்யலாம், அதன் மூலமாக பலரும் வாழ்க்கையை முன்னேறலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்பாட்டை ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர். அது வரைக்கும் பேங்க் வாசப்படியே கால் வைக்காத பெண்கள் இன்றைக்கு பேங்க் வாசப்படியில் கால் வைக்கிறதில்லை. பேங்க்கு நாங்கள் இப்போ உள்ளே போனோம்னா கொஞ்சம் அக்கா வழிவிடு, அம்மா வழிவிடு கேட்டு போகிற அளவுக்கு முழுமையாக மகளிர் சுய உதவி குழுக்கள் தான் பேங்க் முழுவதும் நிர்வகிக்கிற நிலைமையை அதில் கலைஞர் கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொரு கட்டமாக எந்த விதத்தெல்லாம் பெண்கள் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு என்று பார்த்து செய்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். முழுவதையும் நானே பேசினா மற்றவங்க பேசணும், அதனால் இந்த பாயிண்டோடு நிறுத்தினேன். இன்றைக்கு அந்த வழியில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட மாடல் முதல்வர், கழக தலைவர் தளபதி அவர்கள் பெண்களுக்கான உன்னதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 வழங்குகிற அந்த திட்டத்தை உதவித்தொகை என்று சொல்ல மாட்டேன், இது உரிமை தொகை. இந்த குடும்பத்திற்கு உழைத்து குடும்பத்தை தலைநிமிர செய்கின்ற பெண்களுக்கான உரிமை என்று சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள். அதே போலதான் மகளிருக்கு விடியல் பயணம், இலவச பயணம்னா கட்டண பயணம்னா சொல்லாமல் விடியல் பயணம் ஏன் பேர் வச்சார்னா, இந்த பயணத்தின் மூலமாக பெண்களுடைய வாழ்க்கையில் விடியல் வர வேண்டும் என்றுதான் விடியல் பயணம் என்று பெயர் வைத்தார். இன்றைக்கு நம்முடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள் நூற்றுக்கணக்கான திட்டங்கள். அதை பல்வேறு மாநிலங்களில் நம்முடைய முதல்வரை பார்த்தா இந்த திட்டத்தில் காப்பி அடித்து அங்கே கொண்டு வராங்க. அதில் எது ஹிட்டான திட்டம், முதன்மையான திட்டம்னா பெண்களுக்கு கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் விடியல் பயணம் திட்டம் தான் ஹிட்டான திட்டம், முதன்மையான திட்டமாக இருக்கிறது. இப்படி உங்களுக்கான உழைக்கின்ற ஒரு முதல்வர், உங்களுக்கான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த முதல்வருக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். உங்களுடைய விடுதலைக்கு பாடுபட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நீங்கள் என்றைக்கும் அவரை நினைவிலே தாங்க வேண்டும். இதற்கு விதை போட்ட தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவை என்றைக்கும் நம்முடைய வழிகாட்டுகளாக கொள்ள வேண்டும். இங்கே பேசுவதற்கு எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அக்கா அருள்மொழி அவர்கள் இன்றைக்கு ஒரு மூடத்தனமான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்று மோடி கும்பல், RSS கும்பல் துடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதை உடைத்தெழுதி ஒரு முதன்மையானவராக
ரொம்ப சாந்தமாக சாத்வீகமாக அமைதியாக நம்ம அக்கா பேசுவாங்க. பேசி முடிச்சோம் எதிர்த்து கூட பேசவே முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய அவர் இங்கே உங்கள் நேரத்தில் உரையாற்ற வந்திருக்கின்றார். எனவே அவர்களுக்கெல்லாம் வழிவிட்டு என்னுடைய உரையை இப்போது நிறைவு செய்து இந்த பொருளரங்கத்தை துவக்கி வைப்பதில் பெருமை அடைகிறேன். நான் குணத்தொகையில் நலத்திட்ட பணிகளை துவக்கி வைக்கின்ற நிகழ்ச்சியில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்காக இடையே கலந்து கொண்ட வருகிறது. மீண்டும் அங்கே செல்ல வேண்டியிருப்பதால் நான் இப்போது உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.